இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து 11+ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியர் 11+ எக்ஸாம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நிச்சயமாக வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸில் டைம் டிஃப்ரென்ஸ் வரும். டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நிச்சயமாக 2 சம்ஸ் வரும், புரியுதுங்களா? ஸோ அந்த 2 சம்ஸில் வந்து அதுக்கு வந்து பேசிக்காக எப்படி எடுத்தோடனே அந்த கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ ஒரு சில பசங்க வந்து அதை படிச்சிருப்பாங்க, எக்ஸ்டர்னலாக ப்ரைவேட்டாக இது வச்சு டீச்சர்ஸ் படிச்சிருப்பாங்க. 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ரூம் டன் வெல். பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமா கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது? ஃபஸ்ட்டு வந்து அவர் டு மினிட் கன்வர்ஷன். சிங்கிள் ஆர்க்கு எப்படி வரும், சிங்கிள் ஆர் ப்ளஸ் மினிட் கம்ப்ளீட்டாக எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம் டு ஏஎம் கன்வர்ஷன், பிஎம் டு பிஎம்ல டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து ஏஎம் டு பிஎம் கன்வர்ஷன் இருக்குது, அது 12 hours to 24 hour கன்வர்ஷன். பாரோ இல்லாமல் அதுக்கடுத்து வித் பாரோவோட 60 minutes பாரோ பண்ணி